பிரியமானவர்களே, இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் வாழ்த்துக்கள். ஏசாயா 41:10 நீ பயப்படாதே, நான் உன்னுடனே இருக்கிறேன். நீ பயப்படாதே, நீ ஆண்டவர் சொல்ல காரணம் என்ன? பயப்படுகிற காரியங்கள் தேசத்தில் சம்பவிக்கும், நம்மை சுற்றிலும் சம்பவிக்கும். பயப்படுகிற செய்திகள் நம்முடைய காதுகளில் கேட்கப்படும். நம்மை பயத்தை உண்டாக்கும்படியான காரியத்தை எல்லாம் பிசாசு செய்வான். அந்த ஆண்டவர் சொல்றாரு, நீ பயப்படாத. என்ன நடந்தாலும், யார் என்ன சொன்னாலும் நீ பயப்படாத, ஏன்னா உன்னோடு கூட நான் இருக்கிறேன் அப்படின்னு ஆண்டவர் வாக்கு கொடுத்திருக்கிறார். அப்போ ஏன் பயப்படணும்? கொள்ள நோய், பஞ்சம், பூமி அதிர்ச்சி, கடைசி கால ஆபத்துகள், நெருக்கங்கள், பொல்லாத மனிதர்கள், தீமை செய்கிற மனிதர்கள், இந்த மாதிரி சூழ்நிலைகள் எதுக்கும் பயப்படாதுங்க. நீங்கள் எதுக்கு பயப்படணும்? ஆண்டவர் சொல்ல, நான் கூட இருக்கல உனக்கு, நான் உன்னை தனிமையாக விட்டுருக்கேன்னா நீ தைரியமாக இரு அப்படின்னு சொல்லி ஆண்டவர் நம்மை பலப்படுத்துகிறார். அதனால நீங்கள் பயப்படக்கூடாது. சாத்தான் கர்ச்சிக்கிற சிங்கம் போல எவனை விழுங்கலாமோ என்று வகை தேடி சுற்றி தெரிகிறான். அதனால சிங்கம் மாதிரி சாத்தான் சுற்றிக்கிட்டே இருக்கிறானே, என்ன பண்ணுறது அப்படின்னு தான் விசுவாசிகள் பயப்படுறாங்க. ஆனால் அவன் சிங்கம் போல, உண்மையான சிங்கம் யார் தெரியுமா? யூதா கோத்திரத்தின் சிங்கம் இயேசு கிறிஸ்து. அதனால தான் நீதிமான் சிங்கத்தை போல தைரியமாக இருப்பான் அப்படின்னு வசனம் சொல்லுது. இயேசுவின் ரத்தத்தினால் கழுவப்பட்டவங்க தான் நீதிமான்கள். அப்போ இயேசுவின் ரத்தத்தினால் கழுவப்பட்டுட்டீங்களா? இயேசுடைய உள்ளத்தில் வந்துட்டாரா? அப்போ நீங்கள் நீதிமான்கள். அப்போ நீதிமான்கள் சிங்கத்தை போல தைரியமாக இருக்கணுமா? பயப்படக்கூடாது, தைரியமாக இருக்கணும்னு சொல்லி வேறு புஸ்தகத்தில் சிம்சோன்னி ஒரு நியாயாதிபதியை பற்றி வாசிக்கிறோம்ல. ஒரு நாள் அவர் ஒரு வயல்வெளியாக போகும்போது பாலசிங்கம்னா யங் லயன் அப்படின்னா வாலிப சிங்கம் அப்படியே எதிர்கொண்டு வந்துச்சான். அந்த சிங்கத்தை பார்த்த உடனே, ஐயோ சிங்கம் வந்துட்டு பயந்து ஓடி ஒதுங்கி எங்கேயாவது மரத்தில் ஏறலாமா? அப்படிலாம் இல்லை. வேதம் சொல்லுகிறது, ஒரு ஆட்டுக்குட்டியை கிழித்தெறிவதை போல் அந்த சிங்கத்தை பிடிச்சு கிழிச்சு தூக்கி அசால்ட்டாக எரிஞ்சிட்டாராம். அது இளம் வயதுள்ள வாலிப சிங்கம், அதையே கிழிச்சு எரிஞ்சிட்டாராம். ஏன் தெரியுமா? பரிசுத்த ஆவியானவர் அவர் மேலே வந்தார். கர்த்தர் அவரோடு கூட இருந்ததுனால செய்ய முடிந்தது. அப்போ சிம்சோனுக்கு அந்த சிங்கம் ஆட்டுக்குட்டி மாதிரி தெரிந்தது. ஈஸியாக கிழிச்சு போட்டு போய்கிட்டே இருந்தார். ஆனால் இன்னைக்கு விசுவாசிகளுக்கு ஆட்டுக்குட்டிலாம் சிங்கம் மாதிரி தெரியுது. ஐயோ, கட்சிக்கிற சிங்கம் மாதிரி பிசாசு அப்படி பண்ணுறான், இப்படி பண்ணுறான், அப்படிலாம் பயந்துக்கிட்டே இருக்கிறோம். நாம் எதுக்கு பயப்படணும்? யூதா கோத்திரத்தின் சிங்கம் என் கூட இருக்குதுன்னு தைரியமாக இருக்கணும், விசுவாசிக்கணும், விசுவாசத்தில் உறுதியாக இருக்கணும். அப்போ நீங்கள் பயப்பட மாட்டீங்க, தைரியமாக இருப்பீங்க. அதனால் இந்த பொல்லாத மனிதர்கள், இந்த பொல்லாத காரியங்கள், பொல்லாத ஆபத்துகள் எதை குறித்து நீங்கள் பயப்படாமல் தைரியமாக இருங்க. உங்கள் தைரியத்தை வச்சு தான் தேவன் கிரியை செய்ய முடியும். சரியா? ஒரு சமயம் ஒரு நண்பர் சொன்னார், இந்து மார்க்கத்தில் ரொம்ப வைராக்கியமான ஆள் அவர். சென்னையில் அவர் கிளப்பெல்லாம் வச்சு நடத்தி, இந்த சீட்டாடு கிளப்பு, இந்த மாதிரி குடிக்கிறது, சீட்டு விளையாடுறதுலாம் இருக்குல்ல, ஒரு இல்லீகல் பிஸ்னஸ் மாதிரி அதை பண்ணி ரவுடி மாதிரி இருக்கிறதா அதை பண்ண முடியும். அவர் ஒரு பெரிய ரவுடி, அவர் பேரை கேட்டால் எல்லாம் பயப்படுவாங்க. அதில் தான் அதை சம்பாதித்து கொண்டே இருந்தார். அவருடைய மனைவி வீட்டில் இருப்பாங்க. ஒரு வாலிப மகள் போய் அவருடைய மனைவிகிட்ட மெதுவாக பேசி இயேசுவை பற்றி சொல்லி அவருடைய மனைவி ரட்சிக்கப்பட்டாங்க. அவருடைய மனைவி நல்லா ஜெபிப்பாங்க. இந்த இளம் பிள்ளை, ஒரு வாலிப மகள் வருவாள், 2 பேர் சேர்ந்து ஜெபெல்லாம் பண்ணுவாங்க. என் கணவர் இப்படிலாம் இருக்கிறாரு, செய்கிற தொழிலே சரியில்லை, ஜெபம் பண்ணுவோம், அவர் ரட்சிக்கப்படணும்னு ஜெபம் பண்ணுவாங்க. ஒரு ஆள் சொல்லி கொடுத்துட்டான், நீ இங்கே பிஸ்னஸ் பண்ணுற, உன் வீட்டில் என்ன நடக்குன்னு போய் பாரு, உன் மனைவி முக்காடு போட்டு ஜெபிக்க ஆரம்பிச்சிட்டா அப்படின்னு சொன்னோன்னு இருக்கு. வந்தது கோபம் பாருங்க. ஒரு நாள் கண்டுபிடிக்கிறேன்னு சொல்லி ஒரு நாள் வீட்டில் அவங்க மனைவியை அந்த பிள்ளையை ஜெபிச்சுக்கிட்டு இருக்கும்போது கையிலைப்பட்டு போயிட்டார். நேராக போனால் அது ஒரு வாலிப இளம் பிள்ளை. அந்த சின்ன பிள்ளை மாதிரி ஒரு வாலிப வயசு பிள்ளை அவருக்கு வந்தது கோபம். மனைவியை திட்டிட்டு விட பார்த்து, உனக்கு என்ன தைரியம், எப்படி என் வீட்டுக்குள்ளே நீ இந்த மாதிரி பண்ணுவேன்? நான் யார் தெரியுமா? நான் பெரிய ரவுடி, என்னை கண்ட பேரை கேட்டால் எல்லாம் நடுவாங்க, பயப்படுவாங்க. ஏன்னா அந்த பிள்ளை அசால்ட்டு அமைதின்னு பதில் சொன்னான். பதில் சொல்லிட்டு சிரிச்சுக்கிட்டே, பயப்படவில்லை, ஒன்றும் செய்யலை. இவர் பேரை கேட்டால் இந்த ஏரியாவில் எல்லாருக்கும் பயம். இன்னும் இந்த பிள்ளை நம்மளை கண்டால் பயப்படக்கூட மாட்டேங்கன்னு சொல்லிட்டு, நான் ஒரு பயங்கர ரவுடி, நாள் வச்சு உன்னை என்ன வேணாலும் பண்ணிட முடியும், உன்னை யார் காப்பாற்ற முடியும், உனக்கு பயம்லாம் கிடையாதுன்னா நான் ஏன் பயப்படணும்? நான் என்ன தனியாமல் வந்திருக்கிறேன்?
நான் ஒரு பெரிய ஆளோட தான் வந்திருக்கேன். என்னென்ன இவருக்கு டக்குன்னு பயம் வந்துட்டா, பெரிய ஆளா? அப்போ இந்த பிள்ளை யாரும் பெரிய பெரிய போலீஸ் ஆஃபீஸர்ஸ் யாரும் தெரியும் போல, யார் இருக்கிறாங்களேன்னு வெளியே பார்த்தால யாருமே இல்லையே, நீ தனியாக தானே வந்திருக்க. உங்கள் கண்ணுக்கெல்லாம் அவர் தெரிய மாட்டார், அவர் எனக்குள்ளே இருக்கிறார். அவர் வானத்தின் பூமியை உண்டாக்கின ஆண்டவர். இயேசு என் கூட இருக்கார். பிசாசின் தலையை நசிக்கினவர். என் மேலே கை வச்சிட முடியுமா? நான் அவருடைய பிள்ளை இல்லை, அவர் எனக்குள்ளே இருக்கார்ல, பெரியவர் என் கூட இருக்கார்ல, யார் என்ன பண்ண முடியும் அப்படின்னு இவர் அப்படியே அசந்து போயிட்டாராம். இவருக்கு மேலே ஒன்றும் பேச முடியல. அந்த பொண்ணு அப்படியே சொல்லிட்டு அப்பாட்டில் அசால்ட்டாக போய்கிட்டே இருந்தார். இவருக்குள்ள அது பெரிய யோசனை, என்னடா இது, நம்ம பேரை கேட்டு எல்லாம் பயப்படுறோம், ரவுடின்றான், எல்லாரும் கலங்குறாங்க, இந்த பிள்ளை இவ்வளோ சாதாரணமாக சொல்லிட்டு போகுது, இவர் கூட யாரோ பெரிய ஆள் இருக்கிறாரு, இயேசு இருக்கிறான்னு சொல்லிட்டு போகிறாளேன்னு சொல்லிட்டு இவருக்குள்ள நடுக்கம் உண்டானார். அதுதான் ரட்சிக்கப்படுவதற்கு முதல் காரணம். இப்போ பாருங்க, அவர் ரட்சிக்கப்பட்டு அவர் ஜெபிக்கிறார், ஊழியம் செய்கிறார். அவர் சொன்னார் அந்த பிள்ளை சொன்ன வார்த்தை என்னை தொட்டுட்டு பிரதர், பெரியவர் என் கூட இருக்காரு, நான் ஏன் பயப்படணும், நான் அந்த ரவுடிக்கெல்லாம் பயப்பட மாட்டேன்னு தைரியமாக சொல்லுகிறா என்பதாய். அதுதான் தேவனுடைய பிள்ளைகளுடைய அனுபவமாக இருக்கணும். ஏன் பயப்படுறீங்க? நம்ம கூட இருக்கிற ஒரு பெரியவர் நமக்காக கோடான கோடி தூதர்களை காவலுக்கு வைத்திருக்கிறார். இயேசுவேன்னு கூப்பிட்டா கோடிக்கணக்கான தூதர்கள் வந்து இறங்கிடுவாங்க நம்மளை பாதுகாக்க. பிறகு எதுக்கு பயப்படணும்? பயப்படாதங்க, சிங்கத்தை போல தைரியமாக இருக்கணும். பிள்ளைகளுக்கு குறித்து பயப்படுறீங்களா? ஸ்கூலுக்கு போகிற பிள்ளைகிட்ட என்ன சொல்லணும்? நீ தனியாக போல, ஏசப்பாவும் கூட வர்றாங்க சொல்லி அனுப்புங்க. நீங்கள் இருக்க பிள்ளைகளை பயமுறுத்தி அனுப்பாதுங்க, கவனமாக இருக்க சொல்லுங்கள். தெரியாத மனுஷர்கிட்ட பேசாத, தெரியாத மனுஷங்கிட்ட எது கொடுத்தாலும் வாங்காத, தனியாக அந்த மனுஷர்கிட்ட எதுவும் போய் பேசாத. ஸ்கூல் முடிஞ்சால் நீ கரெக்டாக வந்துரு. அதே சமயத்தில் யாருக்கும் பயப்படாத, இயேசு கூட இருக்கிறார். அதை சொல்லி அனுப்புங்க. இயேசு உள்ளத்தில் இருக்கிறா, உன் கூட இருக்கிறாரு. ஜெபம் பண்ணி அனுப்புங்க. பிள்ளைகளை பயப்படுத்தி ஒன்று அப்படி கொண்டு போயிடுவாங்க, இப்படி கொண்டு போயிடுவாங்கன்னு பயமுறுத்தாதங்க. தயவுசெய்து பிள்ளைகளை தைரியப்படுத்துங்க. இயேசு கூட வர்றார் சொல்லு. இயேசுவே நீர் என்னோடு வருகிறக்கா ஸ்தோத்திரம் சொல்லிக்கிட்டே போ. வேனில் கூட இருப்பார், கிளாஸ் ரூமில் கூட இருப்பார், விளையாடும்போது கூட இருப்பார். அப்போ ஆண்டவர் உங்களை பாதுகாப்பான்னு சொல்லி அனுப்புங்க. அதே மாதிரி தான் கணவர் வேலைக்கு போகிறாரா, ஆஃபீஸ்க்கு போகிறாரா, பிஸ்னஸ்க்கு போகிறாரா சொல்லி இயேசு கூட வர்றாருங்க, அவரை துதிச்சுக்கிட்டே போங்க அப்படின்னு சொல்லுங்கள். நீங்கள் வீட்டில் இருந்தாலும் கடைக்கு போனாலும் துதித்துக்கிட்டே ஜெபம் பண்ணிக்கிட்டே போங்க. இயேசுவே நீர் என் கூட இருக்கிறீங்க, நான் எதுக்கும் பயப்பட மாட்டேன், என் கூட இருக்கிற இயேசு பெரியவர் சொல்லிக்கிட்டே இருங்க. பிசாசு உங்களை கண்டு 10 அடி தள்ளி தான் நிற்பான். அதனால் எதுக்கு பயந்து கொண்டே இருக்கணும்? பயப்படாதங்க. ஆண்டவர் வாக்கு கொடுத்துட்டார், நீ பயப்படாதே, நான் கூட இருக்கிறேன். உன்னை பாதுகாக்கிறதுக்கு நான் கூட இருக்கிறேன். உன்னை தப்புவிப்பதற்கு நான் கூட இருக்கிறேன். உன் ஜெபத்தை கேட்பதற்கு நான் கூட இருக்கிறேன். உனக்கு உதவி செய்வதற்கு நான் கூட இருக்கிறேன். உனக்காக யுத்தம் பண்ணுவதற்கு நான் கூட இருக்கிறேன். உனக்கு ஜெயம் கொடுக்க நான் கூட இருக்கிறேன். உன்னை ஆசீர்வதிக்க நான் கூட இருக்கிறேன். உன்னை உயர்த்த நான் கூட இருக்கிறேன். உனக்காக எல்லாவற்றையும் செய்து முடிக்க நான் கூட இருக்கிறேன். பிறகு பயப்படணும்? அதனால தைரியமா சொல்லுங்க, கர்த்தர் இயேசு என் கூட இருக்கிறாரு. பிள்ளைகளுக்கு அப்படி சொல்லி பழக்கங்க. ஆண்டவர் கூட இருக்கிறார், இயேசு கூட இருக்கிறார்னு சொல்லு. பயப்படாத, தைரியமா நீங்க போயிட்டு வாங்க. ஆனால் கவனமா இருங்க, ஞானமா நடந்து கொள்ளுங்கன்ற மட்டும் பிள்ளைகளுக்கு சொல்லி கொடுங்க. சரியா? இப்போ நீங்க பயந்து கொண்டிருக்கீங்களா? பயம் உள்ளத்தை விட்டு விலகிட்டா? ஆமா, சிங்கத்தை போல தைரியமா இருக்கணும். ஜெபிக்கலாமா? நீர் என் கூட இருக்கிற ஸ்தோத்திரம் பண்ணி ஜெபிக்கணும். அப்படி இருதயத்தில் கை வைங்க. பயம் இருந்துன்னா இருதயத்தில் கை வைங்க. ஆண்டவரே நீ பயப்படாதே, நான் உன்னோடு இருக்கிறேன் என்று சொன்ன வாக்கு தத்தத்திற்காய் ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். நீர் என்னோடு இருக்கிறீர், எனக்குள் இருக்கிறீர். வானத்தை பூமியை உண்டாக்கின தேவன் என்னோடு இருக்கிறீர், ஸ்தோத்திரம். சாத்தானை ஜெயித்த இயேசு என்னோடு இருக்கிறீர், ஸ்தோத்திரம். உலகத்தை ஜெயித்த இயேசு என்னோடு இருக்கிறீர், ஸ்தோத்திரம். என்னை பாதுகாக்கிற வழி நடத்துகிற இயேசு என்னோடு இருக்கிறீர், ஸ்தோத்திரம். எங்களோடு, எங்களுடைய குடும்பத்தோடு, என் பிள்ளைகளோடு, கணவரோடு, என் மனைவியோடு, எங்களோடு நீர் இருக்கிறீர். அதற்காக ஸ்தோத்திரம். எங்களை பாதுகாக்க கோடானு கோடி தூதர்களை வைத்திருக்கிறீர். அதற்காக உமக்கு ஸ்தோத்திரம். நான் பயப்பட மாட்டேன். கர்ஜிக்கிற சிங்கம் போல சாத்தான் வேஷம் அணிந்து வந்தாலும் நான் பயப்பட மாட்டேன். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் அவனை மேற்கொள்ளுகிறேன். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் நான் ஜெயம் எடுக்கிறேன். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் சாத்தானை கடிந்து கொள்ளுகிறேன். இயேசு கிறிஸ்துவின்
நாமத்தில் பயத்தை கடிந்து கொள்ளுகிற இந்த பயம் என்னை விட்டு விலகட்டும். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் எனக்கு அற்புதங்களை செய்கிற ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் சுகம் உண்டாகட்டும், அற்புதம் நடக்கட்டும், விடுதலை உண்டாகட்டும், தடைகள் விலகட்டும், போராட்டங்கள் விலகட்டும். இயேசுவின் நாமத்தில் என்னை பயப்படுத்துகிற ஒவ்வொரு காரியங்களும் விலகட்டும். இயேசுவின் நாமத்தில் என்னை பயப்படுத்துகிற வியாதிகள், போராட்டங்கள், தடைகள், எதிர்ப்புகள், பொல்லாத மனிதருடைய கிரியைகள் எல்லாம் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் விலகுவதாக. இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் எனக்கு ஜெயம் உண்டாகிறதற்காக ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம். மனதாருமை துதிக்கிறோம், ஸ்தோத்தரிக்கிறோம், நன்றி செலுத்துகிறோம். தகப்பனே, நீர் ஒவ்வொருவரையும் பலப்படுத்தி விட்டீர். பயந்து கொண்டிருக்கிற இந்த மகன், இந்த மகளை இப்பொழுது தைரியப்படுத்தி விட்டீர். உம்முடைய வல்லமை சூழ்ந்து கொள்ளட்டும். நீர் பயப்படுகிற ஆவியை கொடுக்காதபடி பலமும் அன்பும் தெளிந்த புத்தமுள்ள ஆவியை தந்திருக்கிறீர். ஒவ்வொருவரையும் இந்த ஆவியினாலே நிரப்பி ஆட்கொள்ளுவீராக. நீர் அப்படி செய்கிறதற்காக நன்றி. இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் பிதாவே. ஆமேன், ஆமேன்.